அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ்மணி பேசுகிறேங்க. இங்கே நம்ம திருநின்ற ஊரில் பெருமளவு அதிகமாக வீட்டு மனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கடந்த 5 வருஷத்துக்கு மேலே இங்கே நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் நிறைய பேர் இடம் வாங்கினவங்க இருக்காங்க, அதில் வீடு கட்டினவங்க இருக்காங்க. ஏன்னா நம்ம கொடுத்தது எல்லாமே நல்ல அப்ரூவலோட, பேங்க் லோன் ஃபெசிலிட்டியோட, நல்ல நீட்டான சாலை ரோடு வசதி மற்றும் இபி லைன்ஸ். இதில் கூட இபி லைன்ஸ்லாம் இருக்குது. இந்த மனையில் கூட பாருங்கள், நல்லா க்ளீனாக அந்த இதோடு தான் கொடுக்குறோம். அதனால் அவங்க வாங்குகிறாங்க. பார்த்திங்கன்னா இதில் வீடு நிறைய கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட கட்டுமானம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ரோட்டில் எண்ட்லேயே வீடு கட்டுமானம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி இங்கே மக்கள் குடியிருக்காங்க. அதாவது எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, சுற்றிலும் குடியிருப்புகள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இங்கே இருக்குங்க, ஆனால் ஒரு படி மேலே நம்ம லேண்டுக்குள்ளேயே என் பின்னாடிலாம் பாருங்கள், ஃபுல்லாக இன்னும் அந்த பக்கம்லாம் இருக்குது. எல்லாத்தையும் நான் வீடியோவில் எடுக்கலை. ஸோ இவ்வளோ வீடு ஆல்ரெடி குடியிருப்புகள் இருக்குது, குடியிருக்கிறாங்க. இனிமே தான் உள்ள ஆளுங்க வரணும் அப்படிங்கிறது இல்லாமல். ஸோ இதை தாண்டி வெளியே கடைகள், சின்ன கடைகள் இதெல்லாம் இருக்குது. ஒரு மெயின் மார்க்கெட் அப்படின்னா அடுத்த 2-3-5 மினிட்ஸில் நீங்கள் அந்த பெரம்பூர் சீனிவாசா, அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஏரியா இதெல்லாம் ஈஸியாக ரீச் ஆகிட முடியும். எல்லாத்துக்கும் மேலே அந்த என்டர்டெயின்மெண்ட்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அந்த லக்ஷ்மி தேட்டர், அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் மெயினாக குழந்தைங்கள படிக்க வைக்கணும் இல்லையா, காலேஜஸ் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கேருந்து அடுத்த 5 மினிட்ஸ்க்குள்ளேயே கிளாரட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது, அங்கேயே பெட்ரோல் பம்ப் இருக்குது, ஜெயா குரூப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது, பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, இன்னும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. இன்னும் பூந்தமல்லி அந்த மாதிரி லாங்லேருந்து திருவள்ளூர் வரக்கூடிய வேப்பம்பட்டு அந்த பக்கம்லாம் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்லேருந்து பஸ் ரன் ஆகுது இந்த பகுதிக்கு. ஸோ நம்ம பஸ்ஸில் குழந்தைங்களை அனுப்பி வைக்க முடியும். ஒரு வேறு லெவலில் வேறு இடத்துக்கு ஸ்கூலில் அனுப்பணும் இன்னும் கூட அப்படின்னு நினச்சோம்னா. இதெல்லாம் அதிகமாக ஹைலி அப்ரிஷியேஷன் ஏரியாங்க. திருநின்ற ஊரில் அடுத்தது இந்த விட ஒரு குறைவான லேண்டில் மனையே கிடைக்காது. இன்றைக்கி 15 lakhsக்கு கீழே, அதாவது நார்மல் 15 lakhsக்கு மேலே தாங்க மனை. அதான் 2500 ரூபா சதுர அடி, 3000, அதுக்கும் அண்டபவ், அதுக்கு மேலே இப்படி தான் போயிடுச்சு திருநின்ற ஊர். இது திருநின்ற ஊரில் 2500க்கு மனை கிடையாது. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் 2500ன்னு வாயால், அதுவே இல்லை. நீங்கள் ரவுண்ட் அடிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். அப்போ ஒரு 2500க்கு ஒன்று கிடைக்குதுன்னா அது திருநின்ற ஊராக இருக்காது, இன்னும் தள்ளி போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் நம்ம ஆல்ரெடி விற்று முடிந்ததில் சில மனைகள் வச்சுருக்கோம், அதை இப்போ கொடுக்குறோம். ஆனால் ஆஃபர் ப்ரைஸ். என்ன ஆஃபர் ப்ரைஸ்? எந்த ரேட் அப்ரிஷியேஷனும் இல்லாமல் ஒரு 12 lakhs அதுலேருந்தே பிளாட் 12 lakhsக்கு மேலே 13, 14, 15 lakhs, 18, 20 lakhs இந்த மாதிரி வேரியேஷன். ஒரு 600 சதுர அடிக்கு மேலே உள்ள மனைகள் இதெல்லாம் ஒரு 12 lakhsலேருந்தே நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இது அந்த டிடிசிபி அப்ரூவ்டு பெற்று, பேங்க் லோன் ஃபெசிலிட்டி ரெரா அப்ரூவ்டு பெற்று இதெல்லாம் இருக்கிறதுனால, பேங்க் லோன் ஃபெசிலிட்டியும் கிடைக்கிறதுனால ஈஸியாக லோன் தேவைப்படுறவங்க லோனுக்கு போகலாம். கேஷ் கஸ்டமர் ஒரு வரியும் இல்லை, இமிடியேட்டாக ரெஜிஸ்டருக்கு போயிடலாம். ஸோ அதனால் திரையில் வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், இது ஆஃபர் ப்ரைஸ். நல்லா விசாரிங்க. ஒரு 2000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு கூட இங்கே இடமே கிடையாது. ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரைட் டைம். இந்த வாரமே வாங்க, உங்கள் மனையை சூஸ் பண்ணுங்கள். நன்றிகள்.